உயர்வாக என்னை மாற்ற வந்த பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எந்த தடையாலும் உனை நானும் விடவே இல்லை, மாயை உன்னாலே என் அருகில் வரவே இல்லை. எனக்காக வரங்கள், எனக்காக வரங்கள் வாரி வழங்கும் பாபா, உனக்காக நானும் வாழ்வேனே பாபா. ஓம் சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி शांति. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा. तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो. राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो. इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा. तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे. दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे. ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा. अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा. ओम शांति
शांति 19-10-25 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31-3-2007. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சपूत बन अपनी सूरत से बाप की सूरत दिखाना, निर्माण के साथ निर्मल वाणी निर्माण स्थिति का பேலன்ஸ் रखना. உண்மையான குழந்தையாக ஆகி தனது முகத்தின் மூலமாக பாபாவின் முகத்தை காட்ட வேண்டும். சேவையில் கூடவே பணிவான வார்த்தைகள் மற்றும் பணிவான ஸ்திதியினுடைய பேலன்ஸை வைக்க வேண்டும். आज बाप दादा चारों ओर के बच्चों के भाग्य की रेखाएं देख हर्षित हो रहे हैं. என்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளின் பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்து புன்முறுவல் பூத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். सभी बच्चों के मस्तक में चमकती हुई ज्योति रेखा चमक रही है. அனைத்து குழந்தைகளுடைய நெற்றியிலும் பிரகாசிக்கக்கூடிய ஜோதியின் ரேகை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. नैनों में रूहानियत की भाग्य रेखा दिखाई दे रही है. கண்களில் ஆன்மீக தன்மையினுடைய பாக்கியத்தின் ரேகை தெரிந்து கொண்டே இருக்கின்றது. मुख से श्रेष्ठ वाणी की भाग्य की रेखा दिखाई दे रही है. வாயில் சிரேஷ்டமான வார்த்தைகள் என்ற பாக்கியத்தினுடைய ரேகை தெரிந்து கொண்டே இருக்கிறது. होठों में रूहानी मुस्कुराहट देख रहे हैं. உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பு தெரிந்து கொண்டே இருக்கிறது. हाथों में सर्व परमात्मा खजाने की रेखा दिखाई दे रही है. கைகளில் அனைத்து பரமாத்மா பொக்கிஷங்களினுடைய ரேகைகள் தெரிந்து கொண்டே இருக்கின்றன. हर याद के कदम में पद्मों की रेखा देख रही है. ஒவ்வொரு நினைவினுடைய ஸ்டெப்புலையும் பதம்னுடைய ரேகை தெரிந்து கொண்டே இருக்கின்றன. हर एक के हृदय में बाप के लव में लवलीन की रेखा देख रहे हैं. ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பாபானுடைய அன்புல லவ்லீனுடைய ரேகை தெரிந்து கொண்டே இருக்கின்றது. ஐசே சிரேஷ்ட பாகிய हर एक बच्चा अनुभव कर रहे हैं ना. இப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றீர்களா? क्योंकि ஏனெனில் ये भाग्य की रेखाएं सो बाप ने हर एक के श्रेष्ठ कर्म की कलम से खींची. இந்த பாக்கியத்தினுடைய ரேகைகளை சுயம் பாபா ஒவ்வொருவருடைய சிரேஷ்டமான கர்மம் என்ற பெண் மூலமாக வரைந்திருக்கின்றார். ஐசா சிரேஷ்ட பாக்ய ஜோ அவிநாஷி ஹை. அப்படிப்பட்ட சிரேஷ்டமான பாக்கியம் அழியாதது. சிறு ஜனம் கேலே नहीं है. வெறுமனே இந்த ஜென்மத்திற்கு மட்டுமல்ல, अनेक जन्मों की अविनाशी பாக்கியம் இருக்கு. பல ஜென்மங்களுக்கான அழியாத பாக்கியத்தினுடைய ரேகைகள். அவிநாஷி பாப் है, அழியாத பாபா. அவிநாஷி பாக்யக்கு ரேகா है. ரெண்டாவது அழியாத பாக்கியத்தினுடைய ரேகைகள். இஸ் समय श्रेष्ठ कर्म के आधार पर, இப்பொழுது நாம் செய்கின்ற சிரேஷ்டமான கர்மத்தினுடைய ஆதாரத்தில் தான் சர்வ ரேகாயும் பிராப்தி होती है. அனைத்து ரேகைகளும் பிராப்தியாகின்றன. इस समय का पुरुषार्थ अनेक जन्म के प्रारब्ध बना देता है. இந்த நேரத்தினுடைய புருஷார்த்தமானது அநேக ஜென்மங்களுக்கான பிராப்தியை செய்விக்க விடுகின்றது. ஆக பாக்கியத்தினுடைய ரேகைகளை பாப்தாதா பார்க்கும்போது என்னென்னலாம் பார்க்குறாங்க, எங்கெல்லாம் பார்க்குறாங்க பாருங்கள். நெற்றியில் ஜோதியினுடைய ரேகை பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. கண்களில் ஆன்மீக தன்மையினுடைய பாக்கியத்தினுடைய ரேகை பிரகாசித்து கொண்டு இருக்கின்றது. வாயில் சிரேஷ்டமான வாக்கியங்கள் வார்த்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகை. உதடுகளில் ஆன்மீக புன்சிரிப்பினுடைய ரேகைகள். கைகளில் அனைத்து பரமாத்மா பொக்கிஷங்களினுடைய ரேகைகள். ஒவ்வொரு நினைவிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் பதம்கினுடைய ரேகைகள்.
ஒவ்வொருவருடைய இதயத்திலையும் பாபாவுடைய அன்புல லவ்லீனுடைய ரேகைகள் தெரிந்து கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட பாக்கியத்தை ஒவ்வொரு குழந்தைகளும் அனுபவம் செய்கின்றீர்களா? நெற்றியில், கண்களில், வாயில், உதடுகளில், கைகளில், ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் எப்படியெல்லாம் நம்ம பாக்கியத்தினுடைய அனுபவத்தை செய்கின்றோம். ஏன்னா இந்த நேரத்தினுடைய புருஷார்த்தம்தான் அநேக ஜென்மங்களுக்கான பிராப்தியை செய்விக்கின்றது. सभी बच्चों को जो प्रारब्ध अनेक जन्म मिलनी है, அனைத்து குழந்தைகளுக்கும் யாருக்கு இந்த பிராப்தி என்பது அநேக ஜென்மம் கிடைக்க வேண்டுமோ, बाबा अभी इस समय इस जन्म में पुरुषार्थ की प्राप्ति देखने चाहते. बाप दादा இப்பொழுது இந்த ஜென்மத்தில் புருஷார்த்தத்தினுடைய பிராரப்தத்தினுடைய பிராப்தியை பார்க்க விரும்புகின்றார்கள். सिर्फ भविष्य नहीं, வெறுமனே எதிர்காலத்தில் மட்டுமல்ல, अभी भी ये सब रेखे सदा अनुभव में आए. இப்பொழுதே இந்த அனைத்து ரேகைகளுடைய அனுபவம் இருக்க வேண்டும். क्योंकि अभी के ये दिव्य संस्कार आपका नया संसार बना रहा है. இப்பொழுதுக்கான இந்த திவ்யமான சம்ஸ்காரம் உங்களுடைய புதிய உலகத்தை உருவாக்குகின்றது. तो चेक करो. ஆக சோதனை செய்யுங்கள். செக்கர்னா आता है ना, சோதனை செய்ய வருகின்றது அல்லவா? சுயன்கே செக்கர் வனோ, தனக்கு தானே செக்கராக ஆகுங்கள். तो सर्व भाग्य की रेखें अभी भी अनुभव होती है. அனைத்து பாக்கியத்தினுடைய ரேகைகளும் இப்பொழுதே அனுபவம் ஆகின்றதா? ஐசுத்தனை சமஸ்த பிராரப்த அந்திமே திக்காய் தே. இப்படி நீங்கள் புரிந்திருக்கவில்லை அல்லவா? இந்த பிராப்திகள் கடைசியில் தான் தெரிய வரும். प्राप्ति भी अब है तो प्रारब्ध का अनुभव भी अभी करना है. பிராப்தியும் இப்போ தான், அந்த பிராரப்த் அதனுடைய அனுபவம் இப்போயே தான் செய்யணும். भविष्य संसार के संस्कार अभी प्रत्यक्ष जीवन में अनुभव होना है. எதிர்கால உலகத்தினுடைய சம்ஸ்காரம் இப்பொழுது பிரத்யக்ஷமான வாழ்க்கையில் அனுபவம் ஆக வேண்டும். तो क्या चेक करो, எதை சாதனை செய்ய வேண்டும்? भविष्य संसार के संस्कारों को गायन करते हो. எதிர்கால உலகத்தினுடைய சம்ஸ்காரங்களை மகிமை பாடுகின்றீர்கள். भविष्य संसार में एक राज्य होगा. எதிர்கால உலகத்தில் ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கும். யாது என்ன वो संसार, அந்த உலகம் உங்கள் நினைவில் இருக்கின்றதா? कितने बार उस संसार में राज्य किया है. எத்தனை முறை அந்த ராஜ்யத்தில் உலகத்தில் நீங்கள் ராஜ்யம் பண்ணியிருக்கீங்க? யாதேக்கு யாதிலானைக்கு யாதாத்தா, நினைவில் இருக்கின்றதா இல்லை நினைவுபடுத்துகிறனால நினைவுக்கு வருகின்றதா? கியாத்தே, என்னவாக இருந்தீர்கள்? சுமிருத்திமே என நினைவில் இருக்கின்றது அல்லவா? லேக்கின் ஆனால் वही संस्कार अभी के जीवन में प्रत्यक्ष रूप में, அதே சம்ஸ்காரம் இப்போ பிரத்யட்சமான வாழ்க்கையில் இருக்கின்றதா? तो चेक करो, சோதனை செய்யுங்கள். अभी भी இப்பொழுது கூட मन में, बुद्धि में, संबंध संपर्क में, जीवन में एक राज्य है. மனதில், புத்தியில், சம்பந்தம் தொடர்பில், வாழ்க்கையில் ஒரே ஒரு ராஜ்யம் இருக்கின்றதா? या कभी कभी आत्मा का राज्य के साथ माया का राज्य भी तो नहीं है. இல்லை, அவ்வப்பொழுது ஆத்மானுடைய ராஜ்யத்தின் கூடயே மாயினுடைய ராஜ்யமும் இல்லை அல்லவா? जैसे भविष्य प्रारब्ध में एक ही राज्य है, दो नहीं है. எதிர்கால உங்களுடைய பிராரப்து ஒரே ஒரு ராஜ்யம்தான், ரெண்டு கிடையாது. अभी भी दो राज्य तो नहीं है, இப்போ கூட ரெண்டு ராஜ்யம் இல்லை அல்லவா? जैसे भविष्य राज्य में एक राज्य के साथ एक धर्म है. எதிர்கால உலகத்தில் ராஜ்யத்தின் கூடவே தர்மமும் இருந்தது. वो धर्म कौन सा है? அந்த தர்மம் எது? संपूर्ण पवित्रता की धारणा का धर्म है. संपूर्णமான தூய்மையினுடைய தாரணையினுடைய தர்மம். तो अभी चेक करो, இப்போ சோதனை பண்ணுங்க.
பவித்திரதா சம்பூர்ண பவித்திரதா சம்பூர்ணமாக இருக்கின்றதா? சொப்பன் மேபி அபவித்திரதா கா நாம் நிஷான் நெய்யோ, கனவுல கூட தூய்மையற்ற தன்மையினுடைய அடையாளமே இருக்கக்கூடாது. பவித்திரதா அர்த்தாத் தூய்மை என்றால் என்ன அர்த்தம்? संकल्प बोल कर्म संबंध संपर्क में एक ही धारणा संपूर्ण पवित्रता की हो. எண்ணங்கள், சொற்கள், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாவற்றிலும் ஒரே ஒரு தாரணை சம்பூர்ணமான பவித்திரதா என்பது இருக்க வேண்டும். பிரம்மாச்சாரி ஹோ, வெறும் பிரம்மச்சாரி இல்லை, பிரம்மா ஆச்சரன் படி நடக்கக்கூடிய பிரம்மாச்சாரி. अपनी चेकिंग करनी आती है, உங்களுடைய சோதனை செய்ய உங்களுக்கு வருகின்றதா? जिसको अपनी चेकिंग करनी आती है वो हाथ उठाओ. யாருக்கு உங்களுடைய சோதனை செய்ய வருகின்றதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆத்தி है और करते भी हैं. வருகின்றது மட்டுமா இல்லை செய்யவும் செய்கின்றீர்களா? करते हैं சோதனை செய்கின்றீர்களா? பாப்போம் மறுபடியும் கேட்குறார், செய்கின்றீர்களா? டீச்சர்ஸ்க்கு ஆத்தா. அடுத்து ஃபஸ்ட்டு பாபா யாரை கேட்குறார்? டீச்சர்ஸ்க்கு வருகின்றதா? டபுள் ஃபாரினர்ஸ்க்கு ஆத்தா டபுள் ஃபாரினர்ஸ்க்கு வருகின்றதா? क्यों? ஏன்? அபி கி பவித்ரதா கே காரன், உங்களுடைய இப்பொழுதைய தூய்மையினுடைய காரணத்தினால आपके जड़ चित्र में भी पवित्रता के मांग करते. உங்களுடைய ஜட சித்திரத்துக்கு முன்னாடி கூட தூய்மையை இறைஞ்சி கேட்கின்றார்கள். பவித்திரதா அர்த்தாத் தூய்மைனா என்ன அர்த்தம்? एक धर्म आपकी स्थापना है जो भविष्य में भी चलती है. ஒரே தர்மம் இப்போ எது ஸ்தாபனை செய்யப்படுகின்றதோ அதுதான் எதிர்காலத்தில் நடக்கின்றது. ஐசே பவிஷ்யக்கா கியா கான், அதே மாதிரி எதிர்காலத்திற்கான மகிமை என்ன? एक राज्य, एक धर्म और साथ में सदा सुख शांति संपत्ति, अखंड सुख अखंड शांति अखंड संपत्ति. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், கூடவே எப்பொழுதும் சுகம் சாந்தி சம்பத்தி. அந்த சுகம் கூட எப்படி? அக்கண்ட சுகம், சாந்தி கூட அக்கண்ட சாந்தி, संपत्ति கூட अखंड संपत्ति. तो ஆக आपके स्वराज्य के जीवन में இப்போ உங்களுடைய ஸ்வராஜ்ய வாழ்க்கையில் விஸ்வராஜ்ய और इस समय स्वराஜ், எதிர்காலத்தில் உலக ராஜ்யம், இப்போ ஸ்வராஜ்யம். तो चेक करो, சோதனை செய்யுங்க. அவினாஷி சுக், பரமாத்மா சுக், அவினாஷி அனுபவத்தை, அழியாத சுகம், பரமாத்மானுடைய சுகம் அழியாத அனுபவம் ஆகின்றதா? कोई साधना और कोई सेल्वेशन के आधार पर सुख का अनुभव तो नहीं होता. சாதனங்கள் அல்லது சால்வேஷன் இதனுடைய ஆதாரத்தில் உங்களுக்கு சுகம் அனுபவம் ஆகின்றதா? कभी किसी भी कारण से दुख की लहर अनुभव तो नहीं आनी चाहिए. ஏதாவது ஒரு காரணத்தில் துக்கத்தினுடைய அலைகள் அனுபவம் ஆகக்கூடாது அல்லவா? कोई नाम मान शान के आधार पर तो सुख अनुभव नहीं होता. பெயர் புகழ் இதனுடைய ஆதாரத்தில் சுகம் அனுபவம் ஆகவில்லை தானே? क्यों? ஓகே, ஏன்? यह नाम मान शान साधन साल्वेशन यह स्वयं ही विनाशी है. பெயராகட்டும், புகழாகட்டும், சாதனமாகட்டும், சால்வேஷன் ஆகட்டும், எல்லாமே என்ன? வினாஷி, அழியக்கூடியது. அல்ப கால்கே, அல்ப காலத்திற்கானது. तो ஆக வினாஷி ஆதார से அவினாஷி சுக் नहीं मिलता. அழியக்கூடிய ஆதாரத்தில் அழியாத சுகம் கிடைக்க முடியாது. செக் கர்த்தே ஜாவோ, சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். अभी भी सुनते भी जाओ और अपने को चेक भी करते जाओ. இப்போ கூட கேட்டுக்கிட்டே போங்க, கூடையே சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். तो पता पड़ेगा, அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும் आपके संस्कार भविष्य संसार के प्रभाव में कितना अंतर है. இப்போ நம்மளுடைய சன்ஸ்காரம் எதிர்காலத்தில் நம்மளுடைய உலகத்தினுடைய பிராப்தி ரெண்டுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது.
आप सबने जन्मते ही बाप दादा से वायदा किया. நீங்கள் பிறந்த உடனேயே பாபாட்ட என்ன உறுதிமொழி கொடுத்தீங்க? யாத வைதாக்கி பூல்க, நினைவில் இருக்கின்றதா? இல்லை கொடுத்த உறுதிமொழியை மறந்துட்டீங்களா? யஹி வாய்தாக்கிய, இந்த உறுதிமொழி தான் கொடுத்தீங்க. அம் சபி பாப்கே சாத்திபன், நாங்கள் எல்லாம் பாபாவுக்கு துணைக்காரர்களாக ஆகி விஸ்வ கல்யாணக்காரி பன், உலகத்திற்கே நன்மை செய்பவர்களாக ஆகி நயா சுக் சாந்திமய சன்சார் பனானேவல், புதிய சுகம் சாந்தி நிறைந்த உலகத்தை செய்யக்கூடியவர்கள். யாது நினைவில் இருக்கின்றதா? அப்புனா வாய்தா யாது, நீங்கள் செய்த உறுதிமொழி உங்களுக்கு நினைவில் இருக்கின்றதா? யாது ஏத்தோ ஹாத் உட்டாओ, நினைவில் இருந்தால் கைகளை உயர்த்துங்கள். பக்கா வாய்தா யாத்தோட கட்பட வச்சாத்தி, உறுதிமொழி கூட ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை கொஞ்சம் மேலே கீழே போயிடுதா? நயா சன்சார் अब परमात्मा संस्कार के आदर्श बनाने वाले हैं, புதிய உலகத்தை பரமாத்மாவனுடைய சன்ஸ்காரத்தினுடைய ஆதாரத்தில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள். तो ஆக சரி, अभी पुरुषार्थ नहीं करना है. இப்போ வெறுமனே புருஷார்த்தம் மட்டும் செய்யக்கூடாது, लेकिन पुरुषार्थ के प्रारब्ध भी अभी अनुभव करनी है. அந்த புருஷார்த்தனுடைய பிராலப்தை கூட இப்போயே நீங்கள் அனுபவம் செய்யணும். சுக்குகேஷா சாந்தி கோபி செக் கரோ, சுகத்தின் கூடையே சாந்தியை கூட செக் பண்ணுங்க. அசாந்த் சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை அசாந்தியாக இருக்கின்றது. அசாந்த் வாயுமண்டலம், வாயுமண்டலம் அசாந்தியாக இருக்கிறது. உஸ்மே பி, அதில் கூட ஆப் சாந்தி சாகர் கே பச்சே, சாந்தி கடலினுடைய குழந்தைகள் சதா கமல் புஷ்ப சமான், எப்பொழுதுமே தாமரை மலருக்கு சமமாக அசாந்தி கோபி சாந்திக்கு வாயுமண்டல் கரிர்த்தன் கர் சக்தி ஹோ, அசாந்தியை கூட சாந்தியினுடைய வாயுமண்டலத்தை மாற்ற செய்ய முடியுமா? சாந்த் வாயுமண்டல, சாந்தியான வாயுமண்டலம், உஸ்மே अपनी शांति अनुभव की, அதில் நீங்கள் அனுபவம் செய்கிறீங்க சாந்தியை. ये कोई बड़ी बात नहीं है, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. லேக்கின் ஆனால் आपका वायदा है, உங்களுடைய உறுதிமொழி என்ன தெரியுமா? அசாந்தி கோ சாந்தி கருத்தன் கர்ணிவான், அசாந்தியை சாந்தியாக மாற்றக்கூடியவர்கள். तो चेक करो, ஆக சோதனை செய்யுங்கள். செக் கரேனா, சோதனை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள் தானே. பரிவர்த்தக் ஹோ பர் வஸ்து नहीं होना, மாற்றக்கூடியவர்கள் வசமாக கூடியவர்கள் இல்லை தானே. பரிவர்த்தக் ஹோ மாற்றத்தினர், பரிவர்த்தக் கபி பரவஸ் नहीं हो सकता है, யார் மாற்றக்கூடியவர்களோ அவர்கள் ஒருபொழுதும் பர் வசமாக முடியாது. இசி பிரகார் से, இதே போன்று சம்பத்தி சொத்து, அக்குட்டு சம்பத்தி எல்லையற்ற சம்பத்தி, ஸ்வராஜ்ய அதிகாரிக்கு கியா, ஸ்வராஜ்ய அதிகாரிகள்கிட்ட அப்படி என்ன சொத்து இருக்கின்றது? ஞான் குண் और சக்தியா, ஞானம் குணம் சக்திகள். ஸ்வராஜ்ய அதிகாரிக்கு சம்பத்தியாக யார் ஸ்வராஜ்ய அதிகாரிகளோ அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்கள் இது தான். செக்கரோ, சோதனை செய்யுங்க. ज्ञान के सारे विस्तार के सार को स्पष्ट जान गए हो ना, ஞானத்தினுடைய முழுமையான விஸ்தாரத்தை சாரத்தில் தெளிவாக தெரிந்திருக்கின்றீர்கள் தானே. ज्ञान का अर्थ ये नहीं है कि सिर्फ भाषण किया, ஞானத்தினுடைய பொருள் இது அல்ல வெறுமனே லெக்சர் பண்ணுவது, கோர்ஸ் பண்ண வைப்பது. ज्ञान का अर्थ है, ஞானத்தினுடைய பொருள் என்ன? சமஜ், புரிந்து கொள்ளுதல். तो आग हर संकल्प, हर कर्म, हर बोल ज्ञान अर्थात समझदार नालेजफुल बन के करते हो. ஒவ்வொரு சங்கல்பத்தையும் ஒவ்வொரு கர்மம் பேச்சையும் ஞானம் அதாவது புத்திசாலியாக ஆகி நாலேஜ்ஃபுல்லாக ஆகி செய்கின்றீர்களா? சர்வகுண ப்ராக்டிக்கல் जीवन में इमर्ज रहते हैं, அனைத்து குணங்களும் ப்ராக்டிக்கல் வாழ்க்கையில் எமர்ஜாக இருக்கின்றனவா? சர்வ யதாசக்தி, சர்வ குணமா இல்லை எவ்வளவு முடியுமோ அவ்வளவா? இசி பிரகார்
இதே மாதிரி சர்வ சக்தியான், அனைத்து சக்திகள். आपका டைட்டில், உங்களுடைய டைட்டில் என்ன? மாஸ்டர் சர்வ சக்திவான். சக்திவான் नहीं है, நீங்கள் சக்திவான் கிடையாது, மாஸ்டர் சர்வ சக்திவான். तो सर्व शक्तिवान संपन्न है. ஆக அனைத்து சக்தியிலும் संपन्नமாக இருக்கின்றனவா? और दूसरी बात सर्व शक्तियाँ समय पर कार्य करती है. இன்னொரு விஷயம், அனைத்து சக்திகளும் நேரத்தில் காரியத்தில் வருகின்றனவா? समय पर हाजिर होती है या समय बीत जाते पे याद आता है? நேரத்தில் வருகின்றனவா இல்லை நேரம் முடிஞ்ச பிறகு நினைவுக்கு வருகின்றனவா? तो चेक करो, சோதனை செய்யுங்கள். तीन बातें, மூன்று விஷயங்கள். एक राज्य, एक धर्म और अविनाशी सुख शांति संपत्ति. क्योंकि नए संसार में ये बातें तो अभी स्वराज्य के समय का अनुभव है. ஒரே தர்மம், இன்னொன்று அழியாத சுகம் சாந்தி சம்பத்தி. இதெல்லாம் புது உலகத்தில் இருக்கும். அது இப்போ ஸ்வராஜ்யத்தில் உங்களுடைய அனுபவத்தில் இருக்கின்றதா? नहीं हो सकता. இப்போ இல்லைன்னா அப்போ கூட முடியாது. अभी इन सभी बातों का अनुभव कर सकते हो. இப்போ இந்த எல்லா விஷயங்களையும் உங்களால் அனுபவம் செய்ய முடியும். अभी से संस्कार इमर्ज होंगे. இப்பொழுதிலிருந்து இந்த சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆனால்தான் அநேக ஜன்மம் பிராரப்த के रूप में चलेंगे. பல ஜென்மங்கள் பிராப்தியினுடைய ரூபத்தில் இருக்க முடியும். ஐசு तो नहीं समझते हो. இப்படி நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை தானே? தாரண் கர்றேன், தாரணை செய்து கொண்டிருக்கிறோம். हो जाएगा, ஆகிவிடும். அந்த தக் तो हो ही जाएंगे. கடைசியில் ஆகியே தீருவோம். இப்படி நீங்கள் நினைக்கிறது இல்லை தானே? बाप दादा ने पहले से इशारा दे दिया. முதல்ல உங்களுக்கு சமிங்கை கொடுத்து விட்டார். என்ன? बहुत काल का अभी का अभ्यास, ரொம்ப காலத்திற்கான இப்போக்கான பயிற்சி தான் बहुत काल की प्राप्ति का आधार है. ரொம்ப காலத்திற்கான பிராப்தியினுடைய ஆதாரமாக இருக்கிறது. अंत में हो जाएगा नहीं सोचना. கடைசியில் ஆயிடும்னு யோசிக்காதீங்க. हो जाएगा नहीं, होना ही है. ஆகிவிடும் அல்ல, ஆகுகின்றது. क्यों? ஏன்? स्वराज्य का जो अधिकार है ना, स्वराज्यத்தினுடைய என்ன அதிகாரம் இருக்கின்றதோ अभी बहुत काल का अभ्यास चाहिए. இப்போ ரொம்ப காலத்திற்கான பயிற்சி என்பது வேண்டும். अगर एक जन्म में अधिकारी नहीं बन सकते, ஒரு ஜென்மத்தில் நீங்கள் அதிகாரியாக ஆக முடியவில்லை என்றால் அதீன் பன் ஜாத்தே ஹோ, அடிமையாகி விடுகின்றீர்கள். அநேக ஜனம் கைசி होंगे. பிறகு பல ஜென்மத்துக்கு எப்படி அதிகாரம் ஆக முடியும்? इसीलिए ஆகவே பாப் தாதா சபி चारों ओर के बच्चों को, நாலா பக்கமும் உள்ள குழந்தைங்களுக்கு பார் பார் இஷாதார் தேரே, அடிக்கடி சமிங்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். अभी समय की रफ्तार तीर गति में जा रही. இப்போ நேரத்தினுடைய ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. इसलिए सभी बच्चों को अभी सिर्फ पुरुषार्थ नहीं बनना. அதனால் இப்போ வெறுமனே புருஷார்த்தியாக இருக்கக்கூடாது. लेकिन தீவிர புருஷார்த்தி பன், ஆனால் தீவிரமான புருஷார்த்தியாக ஆகி पुरुषार्थ के प्रारब्ध का भी बहुत काल से अनुभव करना है. புருஷார்த்தத்தினுடைய பிராரப்தை இப்போ ரொம்ப காலத்திற்கு நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும். तीव्र पुरुषार्थ की निशानियाँ बाप दादा ने पहले भी सुनाई. தீவிர புருஷார்த்தினுடைய அடையாளங்களை பாப் தாதா முதல்லையே கூறியிருக்கின்றார்கள். தீவிர புருஷார்த்தி சதா மாஸ்டர் தாதாவுக்கா. தீவிர புருஷார்த்தி என்றாலே யார்? எப்போதும் மாஸ்டர் வள்ளல்களாக இருப்பார்கள். லேவதானே தேவதா தேனேவாள், பெறக்கூடியவர்கள், கொடுக்கக்கூடியவர்கள். ஏ ஹோ தோ மேரி புருஷார்த்தோ, இப்படி இருந்தால் நான் புருஷார்த்தம் செய்ய முடியும், இப்படி செஞ்சால் நான் செய்ய முடியும், இவங்க மாறினா நான் மாற முடியும், இது மாறினா நான் செய்ய முடியும். இதெல்லாம் என்ன? தாத்தாப்பன்கி நிஷானி நெய்ய, வள்ளலுடைய அடையாளமே கிடையாது. कोई करे न करे, யார் செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி. लेकिन मैं बाप दादा समान करूं,
நான் பாப் தாதாவுக்கு சமமாக செய்ய வேண்டும். பிரம்மா बाप समान भी साकार में भी. देखा बच्चे करे तो मैं करूं, कभी नहीं कहा. சாக்காரத்திலே நீங்கள் பார்த்துருக்கீங்க, பாபா ஒருபொழுதும் இப்படி சொல்லலை, குழந்தைங்க செஞ்சால் நான் செய்கிறேன். மை கற்கே பச்சோं से कराऊं, நான் செய்து குழந்தைகளை செய்விக்க வேண்டும். தூசரி நிஷானி, இது நம்பர் 1. ரெண்டாவது அடையாளம் என்ன? தீவிர புருஷார்த்தத்தினுடையது. சதா நிர்மான், காரிய கற்கேபி நிர்மான், எப்பொழுதும் பணிவு. வேலை செஞ்சாலும் காரியம் செஞ்சாலும் பணிவு. நிர்மான் और उन्माद दोनों को बैलेंस चाहिए. புது படைப்பு, கட்டுமானம் மற்றும் பணிவு, இந்த ரெண்டினுடைய பேலன்ஸ் இருக்கணும். கட்டுமானமும் பண்ணணும், கிரியேஷனும் பண்ணணும், படைப்பும் பண்ணணும், அதுக்கான காரியமும் செய்யணும், அதே நேரத்தில் பணிவும் இருக்கணும். இந்த ரெண்டும் பேலன்ஸில் இருக்கணும். क्यों? पापा के कहा ये இருக்கணும். निर्माण बनकर कार्य करने में सर्व द्वारा दिल की स्नेह अद्वाएं मिलती है. பணிவோடு நீங்கள் காரியத்தை செய்தீர்களானால் அனைவரிடமிருந்தும் இதயபூர்வமான அன்பு மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன. பாப்தாதானே தேக்கா, பாப்தாதா பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? निर्माण अर्थात पनीवना என்ன அர்த்தம்? सेवा के क्षेत्र में आजकल सभी अच्छे नए नए प्लान बना रहे. கட்டுமானம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் கூட தற்காலத்தில் உற்சாகமாக ஆர்வமாக புது புது பிளான்லாம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. इसके बाप दादा जो और के बच्चों को मुबारक दे रहे हैं. அதுக்கு பாப் தாதா நாலா பக்கம் உள்ள குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். बाप दादा के पास निर्माण के सेवा के प्लान बहुत अच्छे अच्छे हैं. கட்டுமானத்தை பொறுத்த வரைக்கும் சேவையினுடைய பிளான் ரொம்ப ரொம்ப நல்லதாக வருகின்றது. லேக்கின் ஆனால் அங்கே தான் முடிவிக்கிறேன். बाप दादा ने देखा, बाप दादा என்ன பார்த்தாங்க? निर्माण के कार्य तो बहुत अच्छे, கட்டுமானத்தினுடைய காரியம் என்னமோ ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. लेकिन जितना सेवा के कार्य அவங்க உற்சாக, சேவையில் எவ்வளோ உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றதோ உத்தனாக நிர்மாண் ஸ்டேஜ் கா பேலன்ஸோ அந்த அளவுக்கு பணிவனுடைய ஸ்டேஜினுடைய பேலன்ஸ் இருக்கணும். निर्माण अर्थात सेवा के कार्य में सफलता और ज़्यादा प्रत्यक्ष रूप में हो सकती है. சேவையினுடைய காரியத்தில் வெற்றி மேலும் அதிகமான பிரத்யக்ஷ ரூபமே இருக்க முடியும். பாப் தாதா ने पहले भी सुनाया, பாப் தாதா ஏற்கனவே கூறியிருக்கின்றார். निर्माण स्वभाव பணிவனுடைய சுபாவம், निर्माण बोल பணிவனுடைய பேச்சு, निर्माण स्थिति से பணிவனுடைய ஸ்திதியின் மூலமாக சம்பந்த் சம்பர்க்கமே ஆனா தொடர்பு சம்பந்தத்தில் வருவது. தேவதாக்க காயன் கர்த்தேன், தேவதைகளுக்கு மகிமை பாடுகின்றார்கள். लेकिन ब्राह्मणों का गायन, ब्राह्मणोடைய மகிமை என்ன? देवताओं के लिए कहते हैं, தேவதைகளுக்கா என்ன சொல்கிறாங்க? उनके मुख से जो बोल निकलते हुए जैसे हीरे मोती, அவங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வெளிப்பட்டாலும் அது வைரம் முத்துக்கு சமமானது, விலை மதிமற்றது. நிர்மல் வாணி பணிவான வார்த்தைகள், நிர்மல் சுபாவ் பணிவான சுபாவம். அபி பாப் தாதா தேக்தே, இப்போ பாப் தாதா பார்க்குறாங்க. ரிசல்ட் சுனாதேனா, ரிசல்ட் சொல்ல வேண்டும் அல்லவா? கியூங்கி ஏனெனில் சீசன் கா லாஸ்ட் டர்ன், சீசனுடைய கடைசி டர்ன் இது. பாப் தாதா ने देखा, பாப் தாதா என்ன பார்த்தார்கள்? நிர்மல் வாணி பணிவான வார்த்தைகள், நிர்மாண் ஸ்திதி கட்டுமானத்துக்கான மனநிலை, உஸ்மே அபி அட்டென்ஷன் சாயே, இதில் இப்போ கவனம் என்பது வேண்டும். பாப் தாதா ने खजाने के 3 खाते जमा करो. பாப் தாதா பொக்கிஷங்களுடைய 3 கணக்குகளை சேமியுங்கள். ये पहले बताया, இதை ஏற்கனவே சொல்லிட்டார். तो रिजल्ट में क्या देखा? ரிசல்ட்டில் என்ன பார்த்தாங்க? 3 खाते कौन से हैं? 3 கணக்குகள் எவைகள்? वो तो याद होगा ना, அது நினைவில் இருக்குன்னு தானே. फिर भी रिवाइज कर रहे हैं, பிறகும் கூட பாபா ரிவைஸ் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். एक अपने पुस्तक से जमा का खाता बढ़ाना,
ஒன்று, தனது முயற்சியின் மூலமாக சேமிப்பு கணக்கை அதிகரிப்பது. दूसरा है இரண்டாவது, சதா स्वयं भी संतुष्ट रहे, தானும் திருப்தியாக இருந்து दूसरों को भी संतुष्ट करे, பிறரையும் திருப்திப்படுத்த வேண்டும். பின்ன பின்ன சம்ஸ்கார் को जानते हुए भी, விதவிதமான சம்ஸ்காரங்களை தெரிந்திருந்தும் கூட संतुष्ट रहना, திருப்தியாக இருப்பது, संतुष्ट करना, திருப்திப்படுத்துவது, इसे दुआएं का खाता जमा. இதில் ஆசீர்வாதங்களுடைய கணக்கு சேமிக்கப்படுகின்றது. अगर किसी भी कारण से संतुष्ट में कमी रह जाती है तो, ஏதோ ஒரு காரணத்தினால திருப்திப்படுத்துவதில் குறை வந்து விட்டால் புண்ணிய காத்தமே ஜமனி யோகா, புண்ணியத்தினுடைய கணக்கில் சேமிக்கப்படாது. சந்துஷ்டத்தா புண்ணியக்கு சாபி, திருப்தி தான் புண்ணியத்தினுடைய சாவி. சாहे रहना चाहे करना, நீங்கள் திருப்தியாக இருக்கணும், திருப்தியை படுத்த வேண்டும். எதானாலும் சரி, திருப்தி தான் அதனுடைய சாவி. और तीसरा है, மூன்றாவது என்ன, சேவாமே பி, சேவையில் கூட சதா நிஸ்வார்த், எப்போதுமே பிரதிபலன் எதிர்பார்க்காத, மைப்பண்ணி, நான் என்ற அகங்காரம் கிடையாது. மைனே கியா என் மேரா होना चाहिए, நான் தான் செஞ்சேன், இது என்னுடைய தான் இருக்கணும். या मैं और मेरापन ஜெவமே आता है, எங்கே நான் எனது என்பது சேவையில் வருகின்றதோ புண்ணியக்க கத்தா ஜமானே, புண்ணியத்தினுடைய கணக்கு அங்கே சேமிக்கப்படுவதில்லை. மேராப்பன் அனுபவி ஹோ, ஏ ராயல் ரூப் காபி மேராப்பன் போத் है, எனது என்பதில் ரொம்ப அனுபவியலாக இருக்கின்றாள். ராயல் ரூபத்தில் கூட எனது என்பது இருக்கின்றது. ராயல் ரூப் के मेरेपन के लिए साधारण मेरेपन से लंबी. பாபா சொல்கிறாங்க, சாதாரண எனது என்ற லிஸ்ட்டை விட ராயல் ரூபத்தினுடைய எனது என்ற லிஸ்ட்டு ரொம்ப அதிகம் இருக்கான். तो वहाँ जहाँ भी मैं और मेरापन का स्वाद आ जाता, எங்கெல்லாம் நான் எனது என்ற சுயநலம் வந்து விடுகின்றதோ, நிஸ்வார்த்த நகி, சுயநலம் இல்லாமல் இருப்பதில்லை, वहाँ पुण्य का खाता कम जमा होता है, அங்கே புண்ணியத்தினுடைய கணக்கு குறைவாக சேமிக்கப்படுகின்றது. மேரே பன் கி லிஸ்ட் ஃபிர் கபி சுனாயங்கி, எனது என்பதனுடைய லிஸ்ட்டை அப்புறம் நான் சொல்கிறேன். படி லம்பி है, ரொம்ப நீளமானது. और बड़ी सूक्ष्म है, ரொம்பவும் சூக்ஷமானது. तो बाप दादा ने देखा, बाप दादा என்ன பார்த்தார்கள், अपने पुरुषार्थ यथाशक्ति से भी अपना अपना खाता जमा कर रहे हैं. எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு எல்லோருமே தங்களுடைய கணக்குகளை சேமித்து கொண்டே இருக்கின்றார்கள். लेकिन दुआएं का खाता और पुण्य खाता वो अभी भरने की आवश्यकता है. இப்போ சேமிப்பு கணக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஆசீர்வாதங்களுடைய கணக்கு மற்றும் புண்ணியத்தினுடைய கணக்கை இப்போ நிரப்ப வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. இசிலியே, ஆகவே தீனோ காத்தே ஜமா கர்னே கா அட்டென்ஷன், மூன்று கணக்குகளையும் சேமிப்பதில் கவனம் வையுங்கள். संस्कार वैरायटी अभी भी दिखाई देंगे, संस्कार वैरायटी இப்போ கூட தெரியும். सबके संस्कार भी संपन्न नहीं हुए, எல்லாருடைய संस्कारமும் இப்போ சம்பன்னமாக ஆகவில்லை. लेकिन हमारे ऊपर औरों के कमज़ोर स्वभाव, कमज़ोर संस्कार प्रभाव नहीं पड़ना चाहिए. நம்ம மேலே பிறருடைய பலகீனமான சுபாவம், பலகீனமான சம்ஸ்காரம் தன்னுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடாது. अनइन्फ्लुएंशियल. मैं मास्टर सर्वशक्तिवान हूँ, நான் யார், மாஸ்டர் சர்வசக்திவான். கம்சோர் சன்ஸ்கார் சக்திசாலி नहीं हूँ, பலகீனமான சன்ஸ்காரம் உடையவன் கிடையாது. मुझे मास्टर सर्वशक्तिवान के ऊपर, மாஸ்டர் சர்வசக்திவான் என் மீது கம்சோர் சன்ஸ்கார் பிரபாவம் नहीं पड़ना चाहिए, பலகீனமான சன்ஸ்காரத்தினுடைய பிரபாவம் படக்கூடாது. சேஃப்டி கா சாதனை, சேஃப்டியினுடைய சாதனம் என்ன, பாப் தாதா கி சத்திர சாயாமே ரஹனா, பாப் தாதானுடைய கொடை நிழலில் இருக்க வேண்டும். பாப் தாதா கே சாத் கம்பைண்ட் ரஹனா, பாப் தாதா கூட கம்பைண்டாக இருக்க வேண்டும். சத்திர சாயா கொடை நிழல் எது,
श्रीमत। आज बाप दादा इशारा दे रहे हैं என்று बाप दादा समिंगे கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். स्वप्रति हर एक को संकल्प बोल संपर्क संबंध कर्म में नवीनता लाने का प्लान बनाना ही है. संकल्पத்தில், பேச்சில், தொடர்பில், சம்பந்தத்தில், செயலில் புதுமையை கொண்டு வருவதற்கான प्लान செய்தே ஆக வேண்டும். बाप दादा पहले रिजल्ट देखेंगे क्या नवीनता लाया. बाप दादा रिजल्ट முதல்ல பார்ப்பார், என்ன புதுமையை கொண்டு வந்தீங்க. क्या पुराना संस्कार दृढ़ संकल्प से परिवर्तन किया. பழைய சம்ஸ்காரத்தை திட சங்கல்பத்தின் மூலமாக மாற்றி விட்டீர்களா. ये रिजल्ट पहले देखेंगे. இந்த ரிசல்ட்டை முதல்ல பார்ப்பாங்க. क्या सोचते हो ऐसे करें என்ன யோசிக்கிறீங்க, அப்படி பாபா செய்யட்டுமா. हाथ उठाओ, जो कहते हैं करेंगे. செய்வோம் என்று கூறுவர்கள் கைகளை உயர்த்துங்க. अच्छा நல்லது. करेंगे या दूसरे को देखेंगे. நீங்கள் செய்வீங்களா இல்லை பிறரை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா. क्या करेंगे என்ன செய்வீர்கள். दूसरे को नहीं देखना, बाप दादा को देखना. பிறரை பார்க்க கூடாது, பாப் தாதாவை பார்க்க வேண்டும். अपनी बड़ी दादी को देखना. பெரிய தாதியை பாருங்கள். கித்தனை நியாரி பியாரி ஸ்டேஜ். அவங்களுக்கு எவ்வளவு விடுபட்ட அன்பான ஸ்டேஜ். बाप दादा कहते हैं, बाप दादा கூறுகின்றார்கள் என்ன. अगर किसों माया और अधिका मेरापन से न्यारा देखना हो तो, யார் தன்னை மற்றும் எல்லைக்குட்பட்ட எனது என்பதில் விடுபட்டதை பார்க்க வேண்டுமென்றால் अपने बाप दादा का दिल तख्त नशीन दादी को देखो. बाप दादाனுடைய இதய சிம்மாசனதாரியான தாதியை பாருங்கள். सारी लाइफ में फुल लाइफில் அதுக்கா மேராப்பன் அதுக்கு அமைப்பின் से न्यारी. எல்லைக்குட்பட்ட எனது எல்லைக்குட்பட்ட நான் என்பதில் விடுபட்டு இருந்தார்கள். उसकी रिजल्ट बीमारी कितने भी है लेकिन दुख दर्द के वासना से न्यारी. எவ்வளோதான் வியாதி இருந்தாலும் கூட துக்கத்தினுடைய வாசனாயிலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஏக்கே சப்த பக்கா है, ஒரே ஒரு வேர்டு தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. कोई भी पुता दादी कुछ तरते हैं, दादी कुछ हो रहा है. யாராவது கேட்குறாங்கன்னு வச்சிங்க, தாதி உங்களுக்கு வலிக்கின்றதா, ஏதாவது ஆகின்றதா, என்ன பதில் கிடைக்கின்றது. குச் நஹி, क्योंकि निस्वार्थ और दिल बड़ी. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காதவர்கள் இதே ரொம்ப பெருசு. சர்வக்கோ சமானே வாலே, எல்லாத்தையுமே தனக்குள்ளே கரைத்து கொள்ளக்கூடியவர்கள். சர்வக்கி பியாரி, எல்லோருக்கும் அன்பானவர்கள். इसका प्रैक्टिकल निशानी देख रहे, அதனுடைய ப்ராக்டிக்கல் அடையாளத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். तो ஆக जब ब्रह्मा बाप की बात कहते हैं, एक ब्रह्मा बाबाனுடைய விஷயத்தை கூறுகிறீங்களோ तो कहते हैं என்ன சொல்கிறாங்க. उसमें तो बाप था ना, அவர் உடம்புல பாபா இருந்தார் இல்லையா. लेकिन दादी तो आपके साथ प्रभु पालना में रही. दादी உங்கள் கூட பிரபு பாலனையில் தான் இருந்தாங்க, படிப்புலையும் இருந்தாங்க, சேவாமே சாத்திரை சேவையிலையும் கூடயே தான் இருந்தாங்க. जो जब एक बन सकता है, எப்போ ஒருத்தவங்க ஆக முடியுமோ, निस्वार्थ स्थिति में तो क्या आप सभी नहीं बन सकते हो. பிரதிபலன் எதிர்பார்க்காத, அதாவது சுயநலமற்ற ஸ்திதியில் அவங்களால இருக்க முடியும்னா உங்களால் முடியாதா. பன் சக்தே ஏன்னா முடியும் அல்லவா. பாப் தாதாக்கு நிச்சயம், பாப் தாதாக்கு நிச்சயம் இருக்கிறதா. आप ही बनने वाले, நீங்கள் தான் ஆகக்கூடியவர்கள். கித்தனை பார் பனே, எவ்வளோ முறை ஆகியிருக்கின்றீர்கள். யாதே நினைவில் இருக்கின்றதா. அநேக கல்ப் பாப் சமான் பனே, பல கல்பங்கள் பாப் சமானாக ஆகியிருக்கின்றீர்கள். அபிபி ஆபி பண்ணே வாலே, இப்போ கூட நீங்கள் தான் ஆகக்கூடியவர்கள். உசி உம்மங் சே உற்சாகத்தை உடுத்தே செல்லும். இந்த உற்சாகம் ஆர்வத்தில் பறந்து கொண்டே இருங்கள். பாப்கோ ஆப் மே நிச்சயம், பாபாவுக்கு உங்கள் மேலே நிச்சயம் இருக்கின்றது. ஆபி அப்படி மே சதா நிச்சய புத்தி, உங்களுக்கும் உங்கள் மேலே நிச்சய புத்தி இருக்கணும். பன்னா ஹீ ஹே ஐசே முச்சய புத்தி பட் உடுத்தே செல்லும். ஆகியே தீர வேண்டும் என்ற நிச்சய புத்தியில் பறந்து கொண்டே இருங்கள். ஜப் பாப் சே பியார்,
எப்போ பாபாக்கள உங்களுக்கு அன்பு இருக்கின்றதோ प्यार में 100% से भी ज़्यादा है அன்பில் 100% விட அதிகமாக இருக்கின்றன ஐசே कहते हो அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா ये ठीक है இது சரியா जो भी सभी बैठे हैं जो भी अपने अपने स्थान पर सुन रहे हैं देख रहे हो सभी प्यार की सब्जेक्ट में अपने 100% समझते हो யாரெல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்களோ எங்கெங்கெல்லாம் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ எல்லோருமே அன்பினுடைய சப்ஜெக்டில் 100% என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்களா ஹாத் உட்டாவும் அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் மறுபடியும் பாபா கேட்கான் 100% 100% எல்லாருமே கை தூக்கிட்டான் अच्छा पीछे वाले लंबे हाथ उठाओ हिलाओ பின்னாடி உட்காந்துருக்கவங்க உயரமாக கையை தூக்குங்கள் அசையுங்கள் இன்றைக்கி ஹாலில் 22,000 பேர் சகோதர சகோதரிகள் அமர்ந்திருக்கிறாங்க इसमें तो सभी ने हाथ उठाया இதில் எல்லாருமே கையை தூக்கிட்டீங்க प्यार की निशानी है அன்பினுடைய அடையாளம் என்ன தெரியுமா சமான் பன்னா समமாக ஆக வேண்டும் जिससे प्यार होता है ना उससे ऐसे बोलना उस जैसे चलना उस जैसे संभव में निभाना यह प्यार की निशानी है யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்களை போன்றே பேசுவது அவர்களை போன்றே நடப்பது அவர்களுடன் சம்பந்தம் தொடர்பை பாலனை செய்வது இதுதான் அன்பினுடைய அடையாளம் கடைபிடிப்பது आज बाप दादा अभी अभी देखना चाहते हैं இப்போயே பாப் தாதா என்ன பார்க்க விரும்புகின்றார்கள் एक सेकंड में ஒரு வினாடியில் स्वराज के सीट पर स्वराज्यத்தினுடைய सीட்டில் कंट्रोलिंग पावर रूलिंग पावर के संस्कार में कंट्रोलिंग पावर रूलिंग पावर संस्कारத்தில் एमर्ज रूप में सेकंड में बैठ सकते हो एमर्ज रूपத்தில் ஒரு செகண்டில் அமர முடியுமா एक सेकंड में 2-3 मिनट के लिए राज्य अधिकार की सीट पर सेट हो जा ஒரு செகண்டில் 2-3 நிமிஷத்தில் ராஜ்ய அதிகாரிங்கிற சீட்டில் செட் ஆகிவிடுங்கள் अच्छा बाबा ड्रिल பண்ண வைக்கிறான் चारों ओर के बच्चों की याद प्यार के पत्र और साथ साथ जो भी साइंस के साधन है उन्हें द्वारा याद प्यार बाप दादा के पास पहुँच गई நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகளுடைய அன்பு நினைவுனுடைய கடிதம் கூடவே சயின்ஸினுடைய சாதனத்தின் மூலமாக அன்பு நினைவுகள் பாப்தாதாவை வந்து அடைந்து விட்டன अपने दिल का समाचार भी बहुत अच्छे लिखते தங்களுடைய இதயத்தினுடைய விஷயங்களை ரொம்ப நன்றாக எழுதுகின்றார்கள் रूहान में भी सुनाते हैं உரையாடலில் கூட சொல்லுகின்றார்கள் பாப்தாதா सभी बच्चों को रिस्पॉन्ड दे रहे அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா ரெஸ்பாண்ட் கொடுக்கின்றார்கள் சஜா சச்சி தில் பர் சாப் ராஜி உண்மையான இதயத்திற்கு எப்போதுமே साहब राजियागे இருக்கின்றார் दिल की दुआ दिल की दुला बाप दादा का विशेष उन आत्माओं के प्रति இதயத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இதயத்தினுடைய துலார் बाप दादा के विशेषமாக அந்த ஆத்மாக்கள் மீது இருக்கின்றன चारों ओर के जो भी समाचार देते हैं நாலா பக்கங்கள்லையும் என்ன செய்தி கொடுத்துருந்தாலும் சரி अच्छे मन से प्लान भी बनाए நல்ல நல்ல உற்சாகம் ஆரத்தோட பிளான் கூட பண்ணியிருக்கின்றார்கள் उसकी बाप दादा मुबारक दीजिए அதுக்காக பாப் தாதா ஆசீர்வாதங்களை கூட வாழ்த்துக்களை கூட கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வரதானங்களை கூட கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் படுத்தே சலோ படாத்தே சலோ நீங்கள் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் பிறரையும் அதிகரித்து கொண்டே செல்லுங்கள் चारों ओर के बाप दादा के कोटों में कोई நாலா பக்கங்களில் உள்ள பாப் தாதானுடைய கோடியில் ஒரு சிலரான கோயி மேபி கோயி அந்த ஒரு சிலரிலும் ஒரு சிலரமான சிரேஷ்ட பாக்யவான் பச்சோக்கோ சிரேஷ்டமான பாக்யசாலி குழந்தைகளுக்கு பாப் தாதா கா விசேஷ யாத் பியார் பாப் தாதானுடைய விசேஷமான அன்பு நினைவுகள் பாப் தாதா சபீ பச்சோக்கு இம்மந்த மோசக்கு முபாரக் பி தே பாப் தாதா அனைத்து குழந்தைகளுடைய தைரியம் மற்றும் உற்சாகம் ஆர்வத்திற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் ஆகிய தீவிர புருஷார்த்தி பண்ணேக்கு என்னென்ன வாழ்த்துக்கள் பாருங்கள் முன்னாடி தீவிரமான புருஷார்த்தி ஆவதற்காக பேலன்ஸ் கி பதம் பதம் குணா பிளாசிங் தே ரே பேலன்ஸ் அடைவதற்காக பத்மாபதம் குணா பிளக்ஸிங்ஸ் பி தே ரே
கொடுத்து கொண்டிருக்கின்றார். சபைக்கு பாக்கிய சித்தாரா சதா சமக்தார். அனைவருடைய பாக்கியத்தினுடைய நட்சத்திரங்களும் எப்போதும் பிரயாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அவரோக்க பாக்கிய பன்வாத்தரே, பிறருடைய பாக்கியத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இஸ்கி भी दुआएं दे रहे हैं, அதுக்கு கூட வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். चारों ओर के बच्चे अपने अपने स्थान पर सुन भी रहे हैं. நாலா பக்கம் உள்ள குழந்தைகள் அவங்கவுங்க இடத்துல கேட்டுக்கொண்டும் இருக்கின்றார்கள். தேக் भी रहे हैं, பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள். बाप दादा भी सभी चारों ओर के दूर बैठे बच्चों को, நாலா பக்கங்களிலும் உள்ள தூரத்தில் இருக்கின்றக்கூடிய குழந்தைகளை கூட தேக் தேக் குஷ் हो रहे हैं, பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். தேக்தே ரஹோ, அது மதுவன் கி ஷோபா சதா படாத்தே ரஹோ, பார்த்துக்கிட்டே இருங்க, மதுவனுடைய ஷோபாவை அதிகரித்து கொண்டே இருங்கள். சபி பச்சோக்கு தில் கி துவாய்க்கு சாத் நமஸ்தே. எல்லோருக்கும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள். இன்னைக்கு பாப்தாதா வரதானம் கொடுக்குறாங்க. अटेंशन रूपी गिरत द्वारा आत्मिक स्वरूप की सितारे की चमक को बढ़ाने वाले आकर्षण मूर्त भाव, आकर्षण मूर्तियाग ஆகுங்கள். ஆகர்ஷண மூர்த்தி ஆகணும்னு என்ன செய்யணும்? ஆத்மீக ஸ்வரூபத்தினுடைய நட்சத்திரத்தை பிரகாசிக்கக்கூடியவர்களாக செய்யணும். அந்த பிரகாசத்தை நாம் அதிகரிக்க வேண்டும் என்றால் கவனம் என்ற நெய்யை ஊற்ற வேண்டும். ஆக கவனம் என்ற நெய் மூலமாக அல்லது தூண்டுதல் மூலமாக ஆத்மீக ஸ்வரூபத்தின் நட்சத்திரத்தை, அதன் பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய ஆकर्षण मूर्तिயாக ஆகுக. जब बाप द्वारा नॉलेज द्वारा आत्म स्वरूप का सितारा चमक गया, ஞானத்தின் மூலமாக பாபாவின் மூலமாக ஆத்மஸ்வரூபத்தின் நட்சத்திரமானது பிரகாசிக்க செய்கின்றது. तो बुझ नहीं सकता, அணையவே முடியாது. लेकिन चमक की परसेंटेज कम ज़्यादा हो जाती है. ஆனால் பிரகாசிப்பினுடைய பொலிவு ஜொலிப்பு கூட குறைவு ஆகிவிடுகிறது. ये सितारा सदा चमक तो सबको आकर्षित तब करेगा. இது பிரகாசித்து கொண்டு எல்லோரையும் தன் பக்கம் எப்போ கவர்ந்திருக்க முடியும் என்றால், ஜப் ரோஜ் அமிர்த வேலை, தினமும் அமிர்த வேலையில் அட்டென்ஷன் ரூபி கிரத்து டால்த்தே रहेंगे, கவனம் என்ற நெய்யை ஊற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜெய்சே தீப கிரத் டால்த்தே, எப்படி தீபத்தில் நெய்யை ஊற்றுகின்றார்கள், ஏக் ரஸ் ஜல்தா ரஹா, அது ஆடாமல் அசையாமல் எரிகின்றது. ஐசே அதே போல் சம்பூர்ண அட்டென்ஷன் தேனா, संपूर्णமான கவனம் கொடுக்கணும். அர்த்தாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாப்கே சர்வ குண சக்தியோं स्वयं में धारण करना, பாபாவுடைய அனைத்து குணங்களையும் சக்திகளையும் தன்னுள் தாரணை செய்ய வேண்டும். இசி அட்டென்ஷன் சே, இந்த கவனத்தினால தான் ஆகர்ஷன் மூரத் பன் ஜாயேங்கே, கவர்ச்சி மூர்த்திகளாக ஆகி விடுவீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன், वेद की वैराग्य वृत्ति द्वारा साधना के बीज को प्रत्यक्ष करो. எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலமாக சாதனையின் இடையே பிரத்யக்ஷம் செய்யுங்கள். अव्यक्त इशारा, स्वयं और सर्व के प्रति मनसा द्वारा योग की शक्तियों का प्रयोग करो. தன் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். योग की शक्ति जमा करने के लिए, योग शक्तिயை சேமிப்பதற்காக कर्म और योग का बैलेंस और बढ़ाओ. கர்மம் மற்றும் யோகத்தினுடைய பேலன்ஸை இன்னும் அதிகரியுங்கள். कर्म करते योग के पावरफुल स्टेज रहे, கர்மம் செய்து கொண்டிருந்தாலே யோகத்தினோட ஸ்டேஜை அதிகரிங்க. इसका अभ्यास बढ़ाओ, அதற்கான அபியாசத்தை அதிகரிங்க. ஜெய்சே சேவாக்கிலே இன்வென்ஷன் கர்த்தே, எப்படி சேவைக்காக கண்டுபிடிப்புகளை செய்கின்றீர்கள். இன் விசேஷ அனுபவம் கே அபியாஸ் கே லியே, இந்த விசேஷமான அனுபவங்களுடைய பயிற்சிக்காக சமய நிக்காலோ, நேரத்தை எடுங்கள். அவர் நவீன்தா லாக்கருக்கு புதுமையை கொண்டு வந்து சப்கே ஆகே எக்ஸாம்பிள் பண்ணும், எல்லாருக்கும் முன்னாடி எக்ஸாம்பிளாக ஆகுங்கள். सूचना செய்தி, आज मास का तीसरा रविवार है. என்ற மாதத்தினுடைய
மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை சபி ராஜயோகி தபஸ்வி பாய் பஹனே, அனைத்து ராஜயோகி तपस्वी सहोदर सहोदरिகள் साय 6:30 से 7:30 बजे तक विशेष योग अभ्यास के समय மாலை 6:30 7:30 மணி வரை விசேஷமாக யோக பயிற்சியின் பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் के शक्तिशाली स्वरूप में மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற சக்திசாலி ஸ்வரூபத்தில் ஸ்திதோ ஸ்திரமாக ஆகி பிரகிருதி சகித் இயற்கை முதற்கொண்டு சர்வ ஆத்மாவுக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் பவித்திரத்தாக்கி கிரணை தி தூய்மையினுடைய கிரணங்களை கொடுங்கள். சதோ பிரதான் பனானைக்கு சேவா கரே, சதோ பிரதானமாக ஆக்குவதற்கான சேவையை செய்யுங்கள். ஆக நீங்கள் பாடத்தினுடைய தலைப்பில் பாபா என்ன சொன்னாங்க? உண்மையான குழந்தையாக ஆகி உங்களுடைய முகத்தின் மூலமாக பாபாவுடைய முகத்தை காட்டுங்கள். கட்டுமானத்தின் கூடவே பணிவான வார்த்தைகள், பணிவான ஸ்திதியினுடைய பேலன்ஸை வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாக்கியம் போதும் பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. என் ஆசைக்கு அடிமையில்லை, உன் அன்புக்கு நான் அடிமை. நான் என்ற வார்த்தைக்கு அடிமையில்லை, ஓம் என்ற வார்த்தைக்கு நான் அடிமை. மனிதனின் அன்புக்கு அடிமையில்லை, உன் கருணைக்கு நான் அடிமை. புகழுக்கு அடிமையில்லை, உந்தன் மகிமைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா, என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. குணத்திற்கு அடிமையில்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை.
மனத்திற்கு அடிமை இல்லை, உன் குணத்திற்கு நான் அடிமை. தாழ்த்தும் இச்சைக்கு அடிமை இல்லை, இறைவனின் சக்திக்கு நான் அடிமை. மாயையின் சக்திக்கு அடிமை இல்லை, உந்தன் முரளிக்கு நான் அடிமை. உலகிற்கு அடிமை இல்லை, உந்தன் சேவைக்கு நான் அடிமை. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. என் உயிரும் நீயே பாபா, என் வாழ்வும் நீயே பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. மனதில் உன்னை சுமப்பேன் பாபா, அன்பால் உன்னை வெல்வேன் பாபா. இந்த ஆனந்தம் போதும் பாபா, இந்த பாகியம்